வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்மளுடைய பட்ஜெட் குடும்பம். இன்றைக்கி நம்மளுடைய பட்ஜெட் குடும்பம் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது முருகனுக்கு ரொம்பவே உகந்த ஒரு பிரசாதத்தை பற்றி தான். இந்த பிரசாதம் பார்த்திங்கன்னா நாளை மறுநாள் வரக்கூடிய வைகாசி விசாகத்துக்கு நீங்கள் வச்சு வழிபடலாம். வைகாசி விசாகத்துக்கு நிறைய பிரசாதங்கள் செஞ்சு வழிபடுவாங்க. நிறைய பேர் பழனி பஞ்சாமிர்தம் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேட்டிருந்தீங்க. அந்த பழனி பஞ்சாமிர்தம் இன்றைக்கி செய்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பழனி பஞ்சாமிர்தம் செஞ்சிடலாம் வாங்க. இப்போ நம்ம பஞ்சாமிர்தம் செய்கிறதுக்காக ஒரு பவுலில் 2 நல்லா பழுத்த வாழைப்பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பஞ்சாமிர்தத்துக்கு நல்லா பழுத்த வாழைப்பழமாக இருந்தால் தான் உங்களுக்கு பஞ்சாமிர்தம் நல்லாயிருக்கும். பஞ்சாமிர்தம் 2 டைப்பாக செய்வாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா பழனி பஞ்சாமிர்தம், இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம திருச்செந்தூர் பஞ்சாமிர்தம்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சாமிர்தம் செய்வாங்க. அது பார்த்திங்கன்னா பழத்தால் செய்வாங்க. இப்போ நான் முதல்ல உங்களுக்கு பழனி பஞ்சாமிர்தம் இன்றைக்கி நான் செஞ்சு காமிக்கிறேன். இன்னொரு நாளைக்கு நான் உங்களுக்கு திருச்செந்தூர் பஞ்சாமிர்தமும் செய்கிறேன். இப்போ நம்ம வாழைப்பழத்தை கட் பண்ணி சேர்த்தாச்சு. அடுத்ததாக பேரிச்சம்பழத்தை சின்ன சின்னதாக நறுக்கி இதோடு சேர்த்துக்கலாம். வாழைப்பழம் 2, அதுக்கு அடுத்தது 7 பேரிச்சம்பழம் சேர்த்துருக்கேன். இது கூட நம்ம ஏலக்காய் ஒன்றை தட்டி இதோடு சேர்த்துக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம முந்திரி இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த பஞ்சாமிர்தத்துக்கு நாட்டு சர்க்கரை சேர்க்க போகிறோம். நாட்டு சர்க்கரை கிடைக்கலன்னா நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கோங்க. பஞ்சாமிர்தம் நல்லா இனிப்பு கொடுக்குறது பார்த்திங்கன்னா அந்த வாழைப்பழம், பேரிச்சம்பழம், அதுக்கப்புறம் இந்த நாட்டு சர்க்கரை. அதனால் நீங்கள் நாட்டு சர்க்கரை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 6லேருந்து 7 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துருங்க. நம்ம பஞ்சாமிர்தம் செய்யும்பொழுது எப்போவுமே முகத்தில் மூக்குக்கும் வாய்க்கும் சேர்த்த மாதிரி நம்ம ஒரு துணி கட்டிக்கிறது வழக்கம். அந்த மாதிரி கட்டிட்டு அதுக்கப்புறம் பஞ்சாமிர்தம் செய்யுங்க. ஏன்னா இதோட வாசனை நம்ம முகரக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த மாதிரி செய்வாங்க. அதே மாதிரி கரும்பு கடிச்சதுன்னா நம்ம கையால் பண்ணாமல் 2 கரும்பை வச்சு நல்லா இடிச்சிங்கன்னா அந்த பஞ்சாமிர்தம் இன்னும் உங்களுக்கு நல்லா வரும். நான் இப்போ கரும்பு இல்லாததுனால நான் உங்களுக்கு கையில் செஞ்சு காமிக்கிறேன். இதை நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பஞ்சாமிர்தத்தை நல்லா மசிச்சிட்டோம். இது கூட நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அதுக்கு அடுத்தது 1 ஸ்பூன் அளவுக்கு கல்கண்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பஞ்சாமிர்தம் ரெடி ஆகிடுச்சு. இப்படி தான் நம்ம பஞ்சாமிர்தம் செய்யணும். இந்த பழனி பஞ்சாமிர்தம் எங்கள் வீட்டில் நாங்கள் செய்கிற வழக்கம். அதை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பழனி பஞ்சாமிர்தம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பட்ஜெட் குடும்பம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.